பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 John chapter 1 verse 7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sin. Hallelujah. ஏசப்பா நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினால நம்முடைய வாழ்க்கையில கரைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏசப்பாக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள் செய்திருக்கலாம், அருவருப்பான காரியங்களை நீங்க பார்த்திருக்கலாம், அருவருப்பான வார்த்தைகளை நீங்க பேசியிருக்கலாம், ஏசப்பாக்கு உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களை நீங்க ஏமாற்றி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் நிரம்பி இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட மனம் திரும்புங்க. இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை நீங்க கழுவுங்கப்பா. இயேசுவே, என்னை சுத்திகரிங்க. என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே ஏசப்பா, அநேக பாவத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இயேசுவே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அனுதினமும் நம்ம என்ன செய்யறோம்? வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எல்லாருமே கை காலெல்லாம் கழுவி நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கிக்கிறோம், அப்படிதானே? அப்போ வெளியே இருக்கிற அந்த அசுத்தங்கள், அந்த தூசிகள் எதுவும் நம்ம மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? நம்ம போய் எல்லா இடங்கள்லயும் போய் நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கும் வெளியே போய் கொண்டு வருகிறோம். அப்ப வீட்டுக்கு வந்தோடனே நம்ம என்ன செய்யறோம்? ரெஃப்ரெஷ் ஆகிறோம். அப்ப நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக பாவ கரைகள் உங்க மேல இருக்கலாம். அநேக இடங்களை நீங்க பொய் சொல்லியிருக்கலாம், அநேக காரியங்களை நீங்க ஏமாற்றி இருக்கலாம், அநேக பாவத்தின் அடிமைத்தனத்துல நீங்க சிக்கி கொண்டு தவிக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க கழுவப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாகும். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களா? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா ஆசீர்வதித்து தருவார். நீங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ இயேசு சுவாமி உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. இயேசுவே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால பிள்ளைங்களை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஆண்டவரே இயேசப்பா சுத்திகரிக்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்களை ஆண்டவரே இயேசப்பா நீங்க சுத்திகரிங்க. ஆண்டவரே, நீங்க பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ காரியங்கள் விலகட்டும் இயேசப்பா. நீங்க தகப்பனே இயேசப்பா பிள்ளைங்களை ஆண்டவரே இயேசப்பா மகிமையா கொண்டு பயன்படுத்துங்க. ஒரு புதிய வாழ்க்கை இந்த நாள்ல நீங்க கொடுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய பழைய வாழ்க்கையை ஏசப்பா மாற்றி போட்டாங்க. இந்த நாள்ல ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நிச்சயம் ஏசப்பா இந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். பரிசுத்தமாக வாழுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையை கரப்படுத்திக்காதீங்க. ஏசப்பாக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய பெற்றோருக்கு உண்மையா இருங்க, கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a peaceful day.